இப்போ ரீசெண்ட் டேஸாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போடும்போதோ இல்லைனா அப்டேட் பேஜுக்கு போகும்போதோ திஸ் ஃபைல் ஃபார்மேட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிற எரர் வரதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எரர் எதனால் வருது அண்ட் இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட் இந்த எரர் எதனால் வருது அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் வந்து சில பேர் வந்து அப்டேட் பண்ணுவீங்க, சில பேர் வந்து ஆட்டோ அப்டேட் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஒரு பக் தான். ஓகேவா? ஸோ இந்த பக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்குது. ஓகே, இப்போ இந்த எரர் வந்துச்சுன்னா நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதேமாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களோட ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஆப் இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த பேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஐக்கான் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வரல அப்படின்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதில் எல்லா ஆப்பும் காமிக்கும் போது அதில் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பேஜ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் கிளியர் கேட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் மேனேஜ் ஸ்பேஸை கிளிக் பண்ணி ஸோ ஸ்டோரேஜை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எகைன் கிளியர் பண்ணிவிட்டு எகைன் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாப் கிளிக் பண்ணிக்கோங்க. 4 ஸ்டாப் கொடுத்துட்டு டேரெக்டாக வெளியே போயிருங்க. ஸோ வெளியே போயிட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட்னு காமிக்கும். ஓகேவா? இந்த இடத்துல அப்டேட் காமிக்குது இல்லையா? ஸோ இந்த அப்டேட்டை பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் சர்ச் பண்ணும்போது அப்டேட் காமிக்கலை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் தான் இருக்கீங்க, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் வந்து நெக்ஸ்ட்டு 2-3 டேஸில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த அப்டேட்டை மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரீசெண்டாக நீங்கள் பண்ண அப்டேட்டில் வர ஒரு பக் தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்டேட்டை மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?